பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஃபில்லிங் அண்ட் டேஸ்டியாக ஒரு ரெசிபி செய்யலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவு தட்டை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினரில் சேர்த்து அழுத்தம் கொடுத்து எல்லா தண்ணியும் வடிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, சீரகம், 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை சாப் பண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த அவலில் எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு, நான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம யூஸ்வலாக பண்ணுற பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு தட்டில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடாகிறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இதை வச்சுட்டு ஒரு 7 மினிட்ஸ் மூடி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக அவல் கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.